நான் நினைச்சபடி எல்லாம் முடிஞ்சிருச்சம்மா. காசுல உனக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு, எனக்கு விஆர்எஸ் கிடைச்சிருச்சு. 2 நாள்ல கையில காசு வந்துடும். அது எல்லாம் உன் கல்யாண செலவுக்கு தான். உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறேன் பாரு. இப்பதான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிரைவர், வண்டியை நேரா கோயிலுக்கு விடுப்பா. சரிங்க சார். கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு போகலாம். ஆட்டோவில் ஃபுட்போர்டில் வந்த ஒரே ஆள் நான் தான்டா. அம்மா, அப்பா, ஐயோ. ஆஹா, கோயிலுக்கே கூட்டு வந்துட்டீங்களாடா. ஏன்டா தெலுங்கு வில்லன் ரேஞ்சில் டாடா சுமோல கம்பீரமா போய்கிட்டு இருந்தவன்டா இந்த ரெட்டி. என்ன தவமாய் தவம் இருந்து ராஜகிரண் ரேஞ்சி கொண்டு வந்துட்டீங்களேடா. சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கல? ஆமா, பெரிய ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அனுப்புறாரு ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு. பிச்சை தானடா எடுக்க போற. அம்மா தாயனா காசு போடுறானுங்க. அந்த 6 மணிக்கு 100 ரூபா கலெக்ஷன் தரணும். 99 ரூபா கொடுத்தா திருப்பி கொடுத்துருவியா? ஏய், ரொம்ப பேசாத. தரலாத. என்ன வெயில்ரா, என்ன விரிக்கிறியே? நம்ம படத்துக்கு போறோமா? உட்கார்றா போடுறாளே. பாத்திரம் பத்திரம். ஆமா, இது பெரிய உம்மிடியார்ஸ்ல வாங்கினது, பத்திரமா பாத்துக்கணும். ஐயா தர்மம் ப்ளீஸ். தர்மம் சார், தர்மம். ஹலோ, காது கேட்காத ஒரு போல இருக்கு, கண்டுக்காம போறாரு. ஐயோ, 11 மணிக்கெல்லாம் கரெக்டா ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுவோனே. இப்ப யார்கிட்ட கேக்குறது? அம்மா, கமலா அரைஞ்சிருக்காமா? என் பேரை சொல்ற? கமலாங்கிறது உன் பேரா? அம்மா, சீதாப்பழம் இருக்காமா? ஏன் என் பேரை சொல்ற? சீதாங்கிறது உன் பேரா? இந்த பழங்களுக்கெல்லாம் பொம்பளைங்க பேர் வைக்கிறத முதல்ல நிப்பாட்டணும். இதை எந்த குரூப்ட சொன்னா போராட்டம் நடத்துவாங்க? என்னடா வண்டியை எங்க நிப்பாட்டிட்ட? வாடா, கோயிலுக்கு போயிடலாம். உன் மனசு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். வா. கண்ணன் வந்துட்டான். இவன் கூட சேர்ந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். தர்மம், தர்மம், தர்மம். கண்ணா, கண்ணா, கண்ணா. பாவம், அவனுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு போல் இருக்கு. வாடா போலாம். ஃபிட்ஸா? நெருங்கிற நண்பனுக்கு கூட என்ன அடையாளம் தெரியாம போயிடுச்சே. கூடவே வந்திருக்கிற ரோலருக்கு என்ன தெரியாம போயிடுச்சு. கமலுக்கு அப்புறம் நமக்கு தான் இந்த மாதிரி கெட்டப்பெல்லாம் நல்லா சூட் ஆகுது போல இருக்கு. கீதா வந்திருக்கா. கூடவே அந்த பெருசு வந்திருக்குது. அந்த ஆண்டவன் தான் கண்ணனையும் கீதாவையும் கோயிலுக்கு வர வச்சிருக்கணும். எப்படியாவது இவங்க 2 பேரையும் பேச வச்சிடணும். என்னடா பாக்குற? இல்ல, வெளியில கலெக்ஷனே ஆக மாட்டேங்குது. உள்ள போனா செலக்ஷன் பண்ணி கலெக்ஷன் பண்ணலாம். சரி போ, நான் பின்னால வரேன். நான் நினைச்சபடியே எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. நடக்க வேண்டியதை நல்லபடியா முடிச்சு கொடுத்துரு. கண்ணா, கண்ணா, இக்கட இக்கட. ஜெய கீதா கண்ணா முராரே. இங்கதான் ஒண்ணும் கிடைக்கல, அப்புறம் நீங்க கேட்டுக்கிட்டு நட. அப்பா, அப்பா, 100 ரூபாய் கொடுங்கப்பா. என்னம்மா திடீர்னு? ஒரு கடன் தீக்கணும். சாமி கிட்டே கடனா? கடவுள்கிட்ட மட்டும் எந்த பாக்கியும் வைக்க கூடாதம்மா. இந்தாமா. தேங்க்யூப்பா. என்னங்க சார் 100 ரூபாய்? அன்னைக்கு நான் உடைச்ச இண்டிகேட்டருக்காக 100 ரூபாய் கொடுத்தல, அந்த பணத்தை அப்படியே திருப்பி கொடுத்துட்டீங்க. இந்தாங்க சார். இந்தாங்க சார். நீ பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். உன்னால அவனுக்கு போன சந்தோஷத்தையும் நிம்மதியும் திருப்பி தர முடியுமா? உன் நாய் காணாம போச்சுல, அதை கண்டுபிடிச்சு கொடுத்தான். உனக்கு வேலை வாங்கி கொடுத்தான். நீ பண்ண நியாயமா? உன் சந்தோஷம் தான் அவன் சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருந்தான். நீ அவனை காதலிக்காம கூட இருந்திருக்கலாம். உனக்கு அவன் கொடுத்த லெட்டர் நீ எப்படி இன்னொருத்தையும் மாத்தி அனுப்ப? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எதுவுமே புரியல. என்ன லெட்டர்? எங்க மாறுச்சு? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் இவர்தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க யாருன்னே தெரியாம மனசுக்குள்ள உங்களை காதலிச்சிட்டு இருக்கேன். அப்பா வராரு. என்னங்க அப்பா?
என்னம்மா வேண்டுதல எல்லாம் முடிச்சிட்டியாமா? எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. இப்பதான்ப்பா மனசு திருப்தியா இருக்கு. கடவுளே, வாமா. ம். ஐயோ, என்னங்க இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? எங்க அப்பா பாத்திர போறாரு, வேகமா போங்க. அது சரி, நீ எதுக்கு இந்த நேரத்துல வெளியே வந்த? யாரோ வெளியே நிக்கிற மாதிரி தோணுச்சு. யாரோனா? நீங்க நிக்கிற மாதிரிதான். ஐயோ, எங்க அப்பா வந்துட போறாரு, போங்க. சொல்றேன்ல, போங்கள. சரி, வர. ஆந்திர அரிசியும் கோங்குரா சட்னி சாப்பிட்டா வாயிடாயுது. வெறும் ஒயிட் ரைஸ சாப்பிட விட்டாளுங்க. இளையராஜா வேற என் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பாடுறாரு. டேய், தண்ணி எடுத்து குடுறா. குடிக்கிறேன். ஐயோ ஐயோ. ஒரு முக்கிய அறிவிப்பு. சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உடலில் அடியோ காயமோ ஏற்பட்டு இருந்தால் அவர்களுக்கு ரூபாய் 5000 இலவசமாக தரப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மீண்டும் அறிவிக்கிறோம். சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உடலில் அடியோ காயமோ உடம்புல காயம் இருந்தா 5000 இலவசமாக தரப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. என்னமோ உள்ள அடிபடுது, நல்லி எலும்பா இருக்குமோ? கல்லு ரேஷன் அரிசி போல இருக்கு. இந்த மாதிரி கல்லு போட்டா 10 வாட்டி ரேஷன் அரிசி வாங்கி ஒரு பாத்ரூம் கட்டலாம் போல இருக்கேடா. பாவம் மக்கள். ஏண்டா, காலையில இருந்து கோயிலா பிச்சை எடுத்து காசை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு டின்னர் கேட்டா ஏதோ அமாவாசை அன்னைக்கு காக்காய்க்கு வைக்கிற மாதிரி ஒயிட் ரைஸ் வைக்கிறீங்களாடா. சைட் டிஷ் கூட கிடையாது. இத சைட்ல இருந்து வேடிக்கை பாக்குறீங்களாடா? உங்களுக்கெல்லாம் டேபிள் மேனர்ஸே தெரியாதா? போங்கடா அப்பால. ஆமா, காலையில இருந்து எவ்வளவு சம்பாரிச்ச? 50 rupees. இப்ப 5000 ரூபாய் சம்பாதிக்க போற. எப்படி? ஐயோ மாமா, அத்தை. என்ன அத்தை மாமா? பொதுவா வழியில அம்மா அப்பான்னு தான் கத்துவாங்க. ஒரு சேஞ்ச் ஆகிருக்கட்டுமேனு மாமா அத்தைன்னு. நோட் பண்ணிக்க, நெத்தில ஒரு காயம். நெத்தியில மட்டுமா அடிபட்டு இருக்கு? கையு காலு ஏன் சன்லைட் படாத இடத்துல கூட ஹெவியா அடிபட்டு இருக்கு சிஸ்டர். எப்படி அடிபட்டுச்சு? வீடியோ எடுத்தா காட்ட முடியும். பெரிய உருட்டு உருட்டுன்னா வெள்ளம் என்ன உருட்டுல நானா போய் பாறையில இடிச்சு எனக்கு அடி விட்டுருச்சு. அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய் நர்ஸே, இந்த காயத்துக்கு 5000 கிடைக்கும்ல? அடிபட்ட 5000, உயிர் போனா 50000. டிவி ரேடியோல எல்லாம் சொல்றாங்களே, கேக்கலையா நீங்க? உயிர் போனா 50000மா? அப்படியா டிவில சொன்னா? ஏய் நர்ஸ், நீ வெளியே போ. எதுக்கு? அவன் வெளியே போனதும் கதவை சாத்து. ஐயோ, பைக்கை விட்டு கீழே இறங்குங்க. ஏய், இங்க யாருமே இல்ல. இங்க எதுக்கு கூட்டு வந்த? யாருமே இல்லல்ல, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். என் கைய பிடிங்க. கொஞ்ச தூரம் கைய பிடிச்சுக்கிட்டே ஓடலாம். ஏய், அந்த மரம் வரைக்கும் என்ன தூக்கிட்டு போ. என்னது? தூக்கிட்டு போணுமா? ஆமா,
ஆமாண்டா, என்ன தூக்கிட்டு போடா. ம். என்ன நின்னுட்ட? கட்டி புடிடா. என்ன சொன்ன கட்டி பிடிக்கணுமா? நான் ரெடி. ஏய், இப்படி இல்ல, பின் பக்கமா. பின் பக்கமாவா? ச்சே. புறா எச்சம். பாவண்டா நீ, கட்டி பிடிக்கலான்னு வரப்ப புறா கெடுத்துருச்சுல. புறா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஹெல்ப்பா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வீட்டுக்கு போலாமா? உன்னை எங்க அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றேன். என்னது? உங்க அப்பா கிட்டவா? ஆமா, என் மனசு முழுக்க நீதான் இருக்க. அப்பா வேற எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாரு. மனசுக்குள்ள போட்டு வச்சிருந்த உன்னை இப்பதானே பாத்திருக்கேன். அப்பாவுக்கு உன்னை நிச்சயமா பிடிக்கும். வா போலாம். உள்ள வா, அப்பா வீட்டுல தான் இருக்காரு. வா உள்ள வான்னு சொல்றேன்ல. அப்பா, இவரு அதுதான் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டியாமா. புரியுது. வணக்கம் தம்பி, உட்காருங்க. சார் நீங்களா? எங்க அப்பா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியுமா. உட்காரு தம்பி. பரவாயில்ல சார். அட சும்மா உட்காருங்க. ஒரு நாள் ஹோட்டல்ல டேபிள் கிளீன் பண்ற பையன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சான். நியாயவாதி தான், ஆனா இவர் மட்டும் அராஜகம் பண்ணுவார். அராஜகமா? ஏப்பா அவசரமா வீடு மாறி வந்துட்டோம்னு கேட்டியே, அதுக்கு காரணமே இவர் தான். இவருக்கும் ரவுடி அசோக்குக்கும் ஏதோ பிரச்சனை போல. அவன் ஆளுங்களை அடிச்சு நொறுக்கி நாம குடியிருந்த தெருவையே ரவுடிங்க ஏரியாவை மாத்தினவரம்மா இவரு. சார் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் சார். இதுவரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியுமா. ஆனா இனி நடக்க போறது உன் கையில தம்மா இருக்கு. நான் உனக்காக காசில் ஒரு வரம் பார்த்து அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டோமா. புனிதமான கங்கைக்கரை கோயில்ல சாமிக்கு சேவை பண்ற ஒரு நல்லவன் கூட உன் வாழ்க்கையை அமைச்சிக்க போறியா, இல்ல இவனை மாதிரி அறிவா தூக்குறவன் கூட போக போறியா? என்னம்மா யோசிக்கிறேன்? என் வயசுல என் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் உடம்பு கேட்கும். ஆனா உன் வயசுல உன் உடம்பு என்ன சொல்லுதோ அதுதான் மனசு கேட்கும். நீ உடம்பு சொல்றதை கேட்க போறியா? நிறுத்துங்க சார். நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ரவுடியோ பொறுக்கியோ இல்ல. உண்மை என்னன்னு புரிய வச்சு உங்க சம்மதத்தோட உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.